أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله. லைலத்துல் கத்ர் அல்லாஹ் மிகவும் போற்றி புகழக்கூடிய ஒரு இரவு. இந்த இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கிறான். அது என்ன, இந்த இரவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாம் அல்லாஹுடைய வார்த்தைகளிலிருந்தே அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த குர்ஆனை மிகவும் ஒரு கண்ணியமான இரவில், லைலத்துல் கத்ர் அப்படின்னாக்கா கண்ணியமிக்க இரவு, புனிதமிக்க இரவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்திலே சில விஷயங்களை படைத்திருக்கிறான். சில விஷயங்களை மட்டும், சில பொருட்களை மட்டும், சில இடங்களை மட்டும் அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். உதாரணமாக, இன்னைக்கு நாம் இருக்கிற இடத்தை விட அதிக அளவு புனிதமான இடம் காபத்துல்லாவுக்கு இருக்குது. மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட கௌபாவில் தொழுவது 1,00,000 மடங்கு அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் அந்த இடத்தை புனிதமாக்கி இருக்கிறான். அதே போன்று ரமலான் என்கிற இந்த மாதத்தை புனிதமாக்கி இருக்கிறான். அதே போன்று மஸ்ஜிது நபவியை புனிதமாக்கி இருக்கிறான். அங்கே நீங்கள் போய் தொழுதால் 25,000 மடங்கு நன்மை அதிகம். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நீங்கள் போய் தொழுதால் 50,000 மடங்கு அதிக நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நபிமார்கள் இருக்கிறார்கள். நபிமார்களில் சில நபிமார்களை அல்லாஹ் மிகவும் உயர்த்தி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களை விட அதிக அளவு சிறப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இந்த மனிதர்களில் யாரையும் தன்னுடைய தோழனாக எடுத்துக்கொண்டது கிடையாது. எல்லோருமே அல்லாஹுடைய படைப்பு தான். ஆனாலும் தன்னுடைய படைப்பை தோழனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தகுதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கிறான். அவர்தான் இந்த உலகத்தின் இறை தூதர். கடைசியில் வரக்கூடிய அந்த உம்மத்திற்கான தூதர் இவர் மட்டும்தான். உலகம் அழியும் வரைக்கும் இவர் மட்டும்தான் தூதர். அது மட்டும் இல்லை, இவருடைய உம்மத்து தான் எல்லா உம்மத்துகளை விடும் முதலில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேறு யாரும் கிடையாது, அது நாம் தான். அல்லாஹ் பல கோடிக்கணக்கான மலக்குகளை, பில்லியன் கணக்கான மலக்குகளை படைத்திருக்கிறான். அவர்களில் ஒரு சில பேருக்கு மட்டும் சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கிறான். அதில் முதன்மையானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று அல்லாஹ் பல வேதங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த வேதத்தில் மிகவும் போற்றத்தகுந்த ஒரு வேதமாக, கடைசி வேதமாக, இறுதி நாள் வரும் வரைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பியிருப்பது குர்ஆன். இந்த குர்ஆன் மட்டும் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு வழிகாட்டியும் கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் மறு உலகத்தில் நீங்கள் நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த குர்ஆன். குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். அந்த குர்ஆனை இந்த மனித இனத்துக்கு கொடுத்ததை அல்லாஹ் சிறப்பிக்கிறான். இந்த மாதத்தில் இறக்கப்பட்டதா, அந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு நோருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இறக்கப்பட்டதா, அந்த நாளில் முழு இரவும் நின்று வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை இறக்கியதால் தான் அந்த இரவுக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த சிறப்பை அல்லாஹ் இதற்கு பின் வரக்கூடிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர். வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர் அப்படின்னாக்கா, லைலத்துல் கத்ர் இரவு என்றால் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். என்னுடைய குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு 10 ரூபாய் கொடுத்து ஒரு சிலேட் எழுதுறதுக்கு வாங்கி கொடுக்குறேன். அந்த சிலேட்டும் அந்த குழந்தைக்கு ஒன்று தான். பல ஆயிரம் செலவு செய்து ஒரு ஐபேட் வாங்கி கொடுக்குறேன். அந்த ஐபேடுக்கும் அந்த ஸ்லேட்டுக்கும் அந்த குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாது. அது போன்று தான் மனிதர்களாகிய நமக்கு மற்ற நாட்களுக்கும் இந்த லைலத்துல் கத்ருக்கும் எந்த வித்தியாசமும் தெரிவதில்லை. அப்போ என்னோடய குழந்தை ஸ்லேட்டை தூக்கி எறிகிற மாதிரி ஐபேடை தூக்கி எறியும் போது நான் என்ன சொல்லுவேன்?
இதோட மதிப்பு உனக்கு தெரியுமா, இது எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினதுன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைக்கு அப்போ தான் தெரிய வரும், ஓ இது வந்து மற்ற ஸ்லேட்டு மாதிரி கிடையாது, இது வந்து வேறு மாதிரி, இதுக்கு தனி சிறப்பு இருக்குது, இதுக்கு தனி மதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னுடைய குழந்தை மனதில் வந்து நான் தெரியப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறேன், இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதனுடைய மதிப்பை நான் விளங்க வைக்கிறேன். அது போன்று தான் அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய அந்த சிறப்பை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான், வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா நமக்கு அதோட சிறப்பு பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்மை ஒரு கவனம் கொடுத்து கேட்க வைப்பதற்காக அல்லாஹ் வந்து இந்த மாதிரி கேட்குறான், வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், கண்ணியமுள்ள அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். 1000 மாதங்கள் போன்றுள்ள 1000 மாதங்களை விட அதிக அளவு மேலானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 1000 மாதங்கள்னு சொல்லிட்டே வச்சுப்போம். 1000 மாதங்கள்னால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஆகுது. 83 வருடங்கள் வந்து நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா அல்லது நான் உயிரோடு இருப்பேனான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 83 வருடங்கள் நீங்கள் அமல் செய்த கணக்கு உங்களுடைய வாழ்க்கை கணக்கில் வர வேண்டுமென்றால் இந்த ஒரு இரவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அந்த மொத்த கணக்கும் வந்துவிடும். புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி இருந்தாக்கா, இந்த உலகம் அழிய போகுது, ஒரு வருடத்துக்குள்ளே அழிய போகுதுன்னு வச்சுங்களேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. 83 வருட பிரயாண தொலைவில் மற்றொரு பூமி ஒன்று இருக்குது, அது அழியாத பூமி, ரொம்ப சேஃபான, ரொம்ப மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு பூமி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 ஸ்பேஸ் ஷிப் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் ஷிப் 83 வருடங்கள் பிரயாணம் செஞ்சு அந்த பூமிக்கு போகும். இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, ஸ்பெஷல் ஸ்பேஸ் ஷிப், ஒரே நைட்டில் அந்த பூமிக்கு போயிடும். அப்படின்னாக்கா ஆனால் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு இரவில் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 83 வருடம் போகிற அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்காக வெயிட் பண்ணுவோமா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்காக வெயிட் பண்ணுவோமா? அதே போல் தான் இந்த ரமலானில் வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவும். நீங்கள் 83 வருடங்கள் கஷ்டப்பட்டு, அதுவும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் உடைய அந்த வணக்கங்களும் ஏற்றுக்கப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த அமல்களை இந்த ஒரு இரவை நீங்கள் பிடிப்பதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக தட்டிட்டு போயிடுறீங்க. இதை விடுறவன் எவ்வளோ பெரிய நஷ்டவாளி. 83 வருடங்கள் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறீங்க, போய் சேர்கிற வரைக்கும் உயிரோடு இருப்போமா என்னன்னே தெரியாது. ஸோ அப்போது இந்த இரவை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு. இந்த இரவில் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறதே, அது நீங்கள் 1000 மாதங்கள் செய்த நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற ஒரு சிறப்பான இரவை எந்த ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில்னா மக்கள் 1000 ஆண்டுகள் வாழ்வாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வயது ஒரு ரொம்ப சொற்ப வயசு, 60-70 வயசு தான். ஆனால் அந்த மக்கள் கூட பெற முடியாத அளவுக்கு நன்மைகளை ஒரு சில ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த முஹம்மது நபியுடைய உம்மத்து பெற்று செல்கிறது. அப்படின்னாக்கா நாம் இந்த இரவை சரியான முறையில் பயன்படுத்தினாலே ஒழிய அந்த அளவுக்கு சிறப்பை நம்மால் பெற முடியாது. அதனால் இதனுடைய அருமை புரிந்து நாம் இந்த இரவை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அதில் மலக்குகளும் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரஈலும் தங்களுடைய இறைவனின் கட்டளையின் பேரில் எல்லா காரியங்களுடனும் இறங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா பக்ரால 30வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். மலக்குகளை நோக்கி, நான் இந்த பூமியில் என்னுடைய கலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை முதலில் படைக்கும் போது மலக்குகளை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான். அதுக்கு அந்த மலக்குகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
பூமியில் வந்து ஃபித்னா செஞ்சு குழப்பங்கள் விளைவித்து கொண்டு அவர்கள் ரத்தம் சிந்த போகிறார்கள். அது போன்ற ஒரு கூட்டத்தினரையாக வந்து படைக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க. மலக்குகளாகிய நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் இருக்கும்போது வேற இன்னொரு படைப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் வந்து கேட்டார்கள். அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அலமு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி கேள்வி கேட்ட மலக்குகளை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். எப்போது? லைலத்துல் கத்ர் இரவின் போது. லைலத்துல் கத்ர் இரவில் இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை துதித்து போற்றி கொண்டு இரவு பூரா நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். இறைவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மனிதர்களாகிய நம்மை மலக்குமார்களுக்கு பெருமையாக தன்னுடைய பெருமை மிக்க ஒரு படைப்பாக எடுத்து காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கும்போது மலக்குகள் இதை போன்று சொல்கிறார்கள், பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பையாக படைக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் சொல்லி காட்டுகிறான். அவர்களை பெருமைப்படுத்தி மலக்குமார்கள் அனைவரையும் வந்து அவர்களுக்கு சஜ்தா செய்ய வைக்கிறான். இந்த மனிதனை மிகவும் தூய்மையான படைப்பான மலக்குமார்களை அல்லாஹ் சஜ்தா செய்ய வைத்தான். அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையே வந்து அறுக்க செல்லும் போது கூட அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான், இவர்களைத்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே போன்று இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் வந்து அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வை பற்றி வந்து ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் மலக்குகள் வந்து ஒன்று கூடி விடுவார்கள். அப்போது இந்த மனிதன் அல்லாஹ்வை எந்தெந்த நேரத்திலெல்லாம் வந்து நினைக்கிறானோ அப்போது இந்த மலக்குகளை காட்டி போய் பாருங்கள், என்னுடைய படைப்பை போய் பாருங்கள், இந்த படைப்பை பற்றி தான் நீங்கள் குறை கூறியிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெருமையாக நம்மை வந்து எடுத்து காட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்ப்பதற்காக வேண்டி மலக்குகளை அந்த இரவில் இறக்குகிறான். அப்போது நாம் யாரை பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சலாம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லா இல் ஃபஜிர். சலாம், இது வைகரை வரைக்கும் இருக்கும். சலாம் என்றால் என்ன? அமைதி. மலக்குமார்கள் அதிக அளவு இந்த பூமியில் அந்த நாளில் இறங்குவதால் இந்த பூமி முழுதும் மலக்குமார்களுடைய அந்த நெருக்கத்தால் நிரம்பி வழியும். அப்போது இறைவன் புறத்திலிருந்து வந்து அமைதி அந்த இரவில் வந்து இறங்குகிறது என்பதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இதற்கு நாம் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்கிறாங்க, நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நான் நயவஞ்சகன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்பா அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்காந்து அவர்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லும்போது நமக்கு வந்து அவ்வளவு கண் கலங்குகிறது. நமக்கு வந்து அப்படியே வந்து என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தோணுது. நம்ம தொழுகையிலேயே இருந்து வந்து அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோணுது. சொர்க்கம் நரகம் நம் கண் முன்னே இருக்க மாதிரி வந்து அப்படி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எல்லாமே மறந்து போயிடுது. மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது 2 வேடம் இல்லையா? இது ஒரு நயவஞ்சகனாக இருந்தாலும் 2 மாதிரி நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து நயவஞ்சகன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான்ப்பா இருக்குது, நாம வா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இதை பற்றி வந்து கேட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இதை சொல்கிறார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய அவையில் இருக்கும்போது நான் பேசும்போது உங்களுக்கு சொர்க்கம் நரகம் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இதே எண்ணத்தோடு வந்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை அறையில் ஆரம்பித்து நீங்கள் செல்லக்கூடிய கடைத்தெரு எல்லா இடத்திலும் வந்து மலக்குகள் உங்களை முசாஃபா செய்வார்கள். அப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் வந்து எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாங்க, எந்த பாவத்திலையும் துணிஞ்சு ஈடுபட மாட்டாங்க. அப்போது மலக்குகள் வந்து அவர்களுக்கு முசாஃபா செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை என்பது அப்படியும் இப்படியும் தான்ப்பா இருக்கும். அதனால் இது வந்து முனாஃபிக் தனம் கிடையாது, இதை பற்றி நீ பெருசாக வந்து கவலைப்பட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போது விஷயம் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவில் வந்து என்ன நடக்குது? மலக்குமார்கள் நம்மை முசாஃபா செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்போது அந்த மலக்குமார்கள் முசாஃபா செய்வதால் அந்த இரவு முழுவதுமே வந்து சலாம் சலாம் என்ற அந்த அமைதி வந்து நமக்கு வந்து நிலவுது. அப்போது மலக்குமார்கள் சலாம் சொல்கிற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் வந்து இந்த இரவில் முழுவதுமாகவே இந்த மாதத்தில் வந்து நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறி போயிடுது. டிவி பார்க்குறவங்க டிவி பார்க்குறது கிடையாது, மியூசிக் கேட்குறவங்க மியூசிக் கேட்குறது கிடையாது, சுன்னத் நஃபில் பேணி தொழுவாதவங்க கூட வந்து சுன்னத் நஃபில் பேணி தொழுகிறத பார்க்குறோம். யாருக்கும் தெரியாமல் கூட எதையும் சாப்பிட்டு விடாமல் வந்து அல்லாஹுடைய பயத்தில் இருப்பதை பார்க்க முடியுது. புறம் பேசுபவர்கள் புறம் பேசாமல் இருக்கிறார்கள், பொய் சொல்பவர்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறார்கள். இவ்வளவு மாற்றங்கள் நம்மிடம் நிலவும் போது மலக்குமார்கள் வந்து நெருக்கமாகி வருகிறார்கள். நமக்கு வந்து முசாஃபா செய்ய வந்து நினைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த இரவில் அது நடக்குது, நாம் அதை பார்ப்பதில்லை. அப்போது மலக்குமார்களுடைய ஒரு நட்பு, அவர்களுடைய அந்த ஸ்பரிசம் வந்து கிடைக்குது அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது இந்த இரவு முழுவதும் நிகழ்வதாக, எதுவரையில்? வைகறை வரையில், அதாவது சூரியன் உதிக்கும் வரையில் நிகழ்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் இந்த இரவை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. லைலத்துல் கதிர் இரவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து உணர்ந்து அதை தவறான வழியில் விட்டுவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கான பலனை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வந்து ரஹ்மத் செய்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.